தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம திரும்ப வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூவாக வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது 2 விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஒன்று இப்போ ஜேஇ மெயின்க்குரிய எக்ஸாம் இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கூடவே எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் குடுத்திருந்தாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒப்புதல். என்ன அப்படின்னா, நீட்டுடைய எக்ஸாம் அப்படின்றது ஆன்லைன்ல வருமா அப்படின்றது. ஸோ இதற்கு 2க்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜேஇ மெயின் செஷன் 1க்குரிய நமக்கு எக்ஸாம் இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்றது நேத்தே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுடைய லாகின் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களை லாகின்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்வேர்டு கேப்சாலாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தெரிய வரும். இதில் டைம் இப்போதைக்கு இருக்காது. டைம் நீங்கள் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஷிஃப்ட் 1ல 9லேருந்து 12 மணி வரைக்குமே, அதேபோல் ஷிஃப்ட் 2 பொறுத்த வரைக்கும் 3 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இது நாம ஷிஃப்ட் 1ஆ, ஷிஃப்ட் 2ஆ அப்படின்றது அட்மிஷன் கார்டு வரும்பொழுது தெரியும். அதுவரைக்கும் இப்போதைக்கு நீங்க ஒரு 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஸ்டேட், அதாவது எங்க உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அந்த ஊர் பேர் குடுத்திருப்பாங்க. அந்த அந்த ஊர்ல எந்த சிட்டில, எந்த சென்டர்ல இருக்குன்றது உங்களுக்கு அட்மிஷன் கார்ட் டைம்ல வரும். ஸோ இப்போதைக்கு அது இல்ல. இத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நீங்க இருக்கிற ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றத நீங்க முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸாம் சிட்டி அப்படின்றத மட்டும் சொல்லிட்டாங்க. சென்டர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாரி அட்மிட் கார்டுல குடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப். நீங்க செக் பண்ணி பாருங்க. 22, 23 அதாவது இந்த மாதம் ஜனவரில 22, 23, 24 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ 25 அப்புறம் 28, 29 அப்படின்னு சொல்லி 5 நாட்களுக்கு உங்களுக்கு அது எக்ஸாம் டேட் குடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல நீங்க இருக்கீங்க, எந்த ஏரியால உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு தடவ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயினா நெறைய பேர் கேட்கறது, ஜேஇ அதாவது நீட்டோட எக்ஸாம் அப்படின்றது ஆன்லைன்ல இந்த வருடம் நடக்குமா அப்படின்றது. மத்திய அரசாங்கம் ஒரு அப்ரூவல் குடுத்திருக்காங்க. அது உண்மதான். மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்கன்றது நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எக்ஸாமுக்கு நீட்டோட எக்ஸாம் அப்படின்றது மே மாசம் நடக்கப் போகுது. இந்த மே மாசம் நடக்கிறதுக்கு நமக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 3 1/2 மாதங்கள் டைம் இருக்கு. ஸோ இந்த 3 1/2 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு ஆன்லைன்ல பிராக்டிஸ் குடுத்து, திரும்ப ஒரு ஆன்லைன் டெஸ்ட் நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் என்ன பொறுத்தவரைக்கும். என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஒப்புதல் குடுத்திருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, போன வருடம் நடந்த அந்த நெறைய அந்த பிரச்சனைகள் நெறைய நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு ஒப்புதல் ஆன்லைன் நடத்துவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்றத மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா, அது இந்த வருடம் நமக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா, அது கேள்விக்குறி தான். அடுத்த வருடம் கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த வருடத்திற்கு பொறுத்தவரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த சென்டர்லயுமே எங்கேயுமே நமக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது குடுத்ததில்ல. நம்ம கவர்ன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்க்கு பிராக்டிஸ் அப்படின்றது அவங்களும் குடுக்கல. இப்போதைக்கு பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல இருக்கு. ஆஸ் இட் இஸ் அதுதான் பிராக்டிஸ் எல்லா இடத்துலயும் குடுத்துருக்காங்க. கவர்ன்மெண்ட் சைட்லருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வரல. ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, அது இந்த வருடத்திற்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த வருடத்துக்கு கூட இருக்கலாம். அதனால இப்போதைக்கு நீங்க அத பத்தி வொரி பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்ட கேள்வி அதுதான். இந்த வருடம் ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அப்ரூவல் குடுத்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் வந்துருமா அப்படின்னு. ஏன்னா 3 1/2 மாதத்துல ஒரு 3 மாதம், 3 1/2 மாதத்துல உடனே அப்ளிகபிள் வராது. அது பிராக்டிகலா நமக்கு சாத்தியம் கிடையாது. பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்ணவும் உங்களால முடியாது அப்படின்றதுனால, என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா அடுத்த வருடம் அது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். எது எப்படி இருந்தாலுமே நம்ம படிக்கிற ஒர்க் அப்படின்றது என்னவோ, கன்சிஸ்டன்ட்டா உங்களுடைய படிப்ப மட்டும் நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்க பார்த்துக்கங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றது 2லயுமே கூட பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க சிஸ்டம் வச்சு, லேப்டாப் வச்சு படிக்கிற மாணவர்களா இருந்தீங்க, அதிலேயே ஆன்லைன் வரும். அதிலேயே நீங்க செக் பண்ணி பாருங்க. அதிலேயே நீங்க டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்க டைம்க்குள்ள கரெக்ட்டா பண்ண முடியுதான்னு பாருங்க. அதே நேரத்தில பென் அண்ட் பேப்பர்ல நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா பபிள் ஷேட் பண்ணும்போது நெறைய தவறுகள் வரும். அதெல்லாம் இல்லாம நீங்க பண்ணணும். அந்த பிராக்டிஸ கன்டினியூவா செஞ்சுட்டே வாங்க. அடுத்து வரப்போற 3 மாதங்கள் ரொம்ப குரூஷியலா இருக்கும் உங்களுக்கு. மிக மிக முக்கியமான மாதங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டோ ஏதாவது ஒரு இன்டிமேஷன் நமக்கு குடுக்குறாங்க இது தொடர்பா அப்படின்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு நான் அத ஒரு தகவலா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.